அன்பிற்கனே ஆசிரியர் தொலைமைகளை பிஜிடிஆர்பி அழகு 5 தனிப்பாடல்கள் தலைப்பில் கவி காலமேக புலவரின் பாடல்களோட 17வது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். 161 170 வரையிலான பாடல்களை இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். 161வது பாடல் அரங்கநாதரை அரதனமாக சிலையடித்து பாடியது அப்படிங்கிறார். பாடல் பாருங்களேன். பாங்கு பெறும் திரு 502 பணவிடையில் தூங்கு மதிலொரு மாவேற்ற முண்டு சுரமுனிவர் ஆங்கவர் செப்பிற்கு அடங்காது உலகம் அனைத்தும் பெறும் ஓங்கு மரங்கன் திருப்பெட்டகத்து உள்ள ஒரு மணி. ஓங்கும் அரங்க திருப்பெட்டகத்துள் ஒரு மணியே அப்படிங்கிறாங்க. சிறப்பாக விளங்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்குள்ள திருக்கோவில் விற்றிருக்கக்கூடிய பெருமாளாகிய ஒப்பற்ற ரத்தினம் போன்ற இந்த திருமால் பாங்கு பெறும் திருங்கிறாங்க. தன்பால் மிகவும் அழகு வாய்ந்தது. அது இருக்குது. 502 பணவிடையில் தூங்கும் 1000 பணம் நிறையளவு வைத்து எடை போட்டால் கூட அதற்கு இணையாக தான் அது மிகுத்து காட்டுமா. அதில் ஒரு மிக சிறப்பு உண்டு. சுரர் முனிவர் ஆங்கு அவர் செப்பிற்கு அடங்காது. தேவர்கள் முதலிய பெரியவர்களுடைய ஆய்ந்த சொல்லினும் அதன் பெருமையை அடக்கிவிட முடியுமானால் அடக்கிவிட முடியாது. அதற்கு ஈடாக உலகம் அனைத்தும் பெறும். உலகமெல்லாம் அதற்கு கொடுத்தாலும் அதன் விலைக்கு தகும் அப்படின்னு சொல்லி திருமாலோட பெருமையை இந்த முதல் பாடலில் சொல்கிறார். 162வது பாடலில் தில்லை கோவிந்தராயர் கோவில் அம்பியார் விஷ்ணுவே பரமென்றதற்கு பாடியது. நமக்கு நல்லாவே தெரியும், தில்லை கோவிலில் சிவபெருமானுக்கும் இடம் உண்டு, திருமாலுக்கும் இடம் உண்டு. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு மோதல், ஒரு பூசல் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே விஷ்ணுவே எல்லாம் தலை சிறந்த மேலான கடவுள் அப்படின்னு சொல்லி தில்லை கோவிந்தராயர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நம்பியார் பாடியதாக இந்த பாடலை சொல்கிறாங்க. சத்தாதி 5ஐயும் தாங்காத தெய்வம், தனிமறையும் கர்த்தாவெனும் தெய்வம். அடுத்து சொல்கிறப்ப சொல்கிறாங்க, அம்பலத்தே கண்டு கண்கள் அந்த இறைவனை அம்பலத்தே கண்டு கண்கள் 20 மைந்தனும் பொய்தேவியை கொல்ல பார்த்த பித்தானவனை அன்றையோ தெய்வமாக பிதற்றுவதே. என்ன சொல்கிறாங்க? சத்தாதி 5ஐயும் தாங்காத தெய்வம். சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்னும் 5 தன்மாத்திரையிலாகிய உடம்பை எடுக்காத கடவுள். இந்த 5ம் உடம்புக்கான வடிவமா. இந்த 5 வடிவத்திலையும் உடம்பு எடுக்காத கடவுள் பிறப்பற்றவன் யாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தனிமறையும் கர்த்தாவெனும் தெய்வம். ஒப்பற்ற வேதமும் உலக முதல்வன் என்று துதிக்கக்கூடிய கடவுளாகிய பெருமானை திருமாலை அம்பலத்தை கண்டு சிற்றம்பலத்தை தரிசித்த பிற்பாடு கண்கள் 20 மைந்தனும் 20 கண்களையுடைய ராவணன் புதல்வனாகிய இந்திரசித்து பொய்தேவியை மாயா சீதாதேவியை கொல்ல பார்த்தழுத கொல்வதை பார்த்து அது உண்மை சீதையாம் என்று அழுத பித்தனானவன் தனையோ பெண்மயல் கொண்டவரையோ தெய்வமாக பிதற்றுவதே கடவுள் என்று தப்பாக கூற முடியும். அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பாடுற. 163வது பாடல் அரங்கநாதர் முன் குமரக்கடவுள் வர அக்குமரக்கடவுள் ஊர்தியாகிய மயிலை கண்ட அரங்கநாதர் படுக்கையாகிய பாம்பு பயமுற்றதாக பாடியது. பாம்புக்கும் மயிலுக்கும் எப்போதுமே ஆகாது இல்லையா? அந்த பாடல் தான் சொல்கிறாங்க பாருங்களேன். திரண்டு இமையோர் தொழும் தேவர்கள் தென் அரங்கேசர் முன் 6 செங்கைகள் உடையோனும் எதிர் சென்ற தாள் எதிர்ந்தார் அமைக்கண் உருண்டெழு அமைவர்க்கு தேரூர் பவன் கொலனை வெருண்டு புரண்டொரு புற்றை கடந்தொரு புற்றில் புகுந்ததுவே. பாடல் படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓசை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால. திரண்டு இமையோர் தொழும் கூட்டம் கூட்டமாக கூடி தேவர்கள் வணங்குகின்ற தென் அரங்கேசர் முன் அழகிய திருவரங்கத்து பெருமான் முன் 6 செங்கைகள் உடையோனும் 12 சிவந்த திருக்கைகளுடைய முருகக் கடவுளும் ஏறிச் சென்றதால் தன் எதிரே வந்தமையால் எதிர்த்தாரை கண்ட அருண்டெலும் பகைவரை கண்டு அஞ்சி எழுந்த ஐவர்க்கு தேர் ஊர்பவன் கொல் அணை. பஞ்ச பாண்டவர்களுக்கு தேர் செலுத்தினவனாக இருந்த திருமால் பள்ளி கொள்ளும் படுக்கையாகிய பாம்பு எதிர்த்தாரை கண்ட எதிர்ப்பட்டவர்களை பார்த்து வெகுண்டு பயந்து புரண்டு இருந்த இடத்தை விட்டு புரழ்ந்து ஒரு புற்றை கடந்து ஒரு புற்றில் புகுந்ததுவே. ஒரு புற்றை விட்டு மற்றொரு புற்றில் மறைந்து கொண்டது. அதாவது திருமால் படுக்கையாக இருந்த பாம்பு முருகப்பெருமானது மயிலை கண்டு அஞ்சி அவ்விடம் விட்டு நீங்கி சிவபெருமான் திருமேனியாகிய புது வீட்டிற்கு புகுந்ததென கொள்ளலாம். எப்படி திருமாலோட பஞ்சனையாக இருந்தது சிவபெருமானுக்கு ஆபரணமானதா, அதுக்கான கதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்படி தான் அது மாறுச்சு அப்படின்னு சொல்லி. 164வது பாடல் காஞ்சியில் காமாட்சி அம்மையாரை பணியும் போது பாடியது.
மாக்கை கிறங்கு குறுகும் வளர் சக்கரவாக புல்லும் தாக்கச் சரபம் குலைந்தது எவ்வாறு சகதளத்தை ஆக்கிப் பெருக்கி திருவரச்சாலையில் அன்னமிட்டு காக்கை கொரு கொக்கின் கீழே இருக்கும் கருங்குயிலே. மாக்கைக்கு அப்படிங்கிறாங்க. நினது பெருமை பொருந்திய கைகளில் இறங்கும் ஒலிக்கக்கூடிய குறுகும் என்பது வளையலும் வளர் சக்கரவாக புல்லும் வளர்கின்ற சக்கரவாக பறவை போன்ற தனங்களும் தாக்க அழுத்தமாக பொருந்திய இடத்து சாபம் குலைந்தது எவ்வாறு சிங்கத்தை தாக்கும் வலிமையுடைய சிம்புல் வடிவம் எடுத்த சிவபெருமான் திருமேனி எப்படி இலகி மெல்லியதாயிற்று. அதாவது உமையம்மை தழுவுற வரைக்கும் சிவபெருமான் உடம்புல இரும்பு மாதிரி இருந்துச்சான். உமையம்மை தழுவுனா அது அப்படியே இலகி மெலிதாயிருச்சான் என்று சகலத்தை உலகத்தை ஆக்கி படைத்து பெருக்கி திரு அறச்சாலையில் அன்னமிட்டு அழகிய அறமலர்த்த மண்டபத்திலே எல்லோருக்கும் உணவளித்து காக்கைக்கு பிறவியில் நின்று உயிர்களை காப்பாற்றுவதன் பொருட்டு ஒரு கொக்கின் கீழே இருக்கும் ஒரு மாமரத்தின் கீழே தவம் இருக்கும் கருங்குயிலே கரிய நிறம் உடைய குயில் போன்ற குரலுடைய அம்மையே உனக்கு தெரியுமா இந்த அதிசயத்தை உனக்கு தெரியுமா தெரிஞ்சா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பாரு. 165வது பாடல் திருவாரூர் பெருமானை தரிசிக்கும் போது பாடியது. தென்னொக்கும் சோலை கமலை பிரான் செஞ்சடாவிடத்தான் என்னொக்கும் எண்ணி எளிரோ ஒக்கும் அந்த வெறியிலிட்ட பொன்னொக்கும் கொன்றை கரியொக்கும் வண்டு நற்பொற்பணிசை மின்னொக்கும் கங்கை கிளங்கொல்லான் ஒக்கும் அவ்வெண்பிறையே. தென்னொக்கும் சோலைங்கிறாங்க. அழகிய பூக்கள் ஒத்திருக்க பெற்ற சோலைகளை உடைய கமலை திருவாரூரில் பிரான் வீற்றிருக்கக்கூடிய பெருமானுடைய சிவபெருமானுடைய செஞ்சடா அடாவிதான் செவ்விய சடைமுடியாகிய காடு என்னொக்கும் எண்ணில் அது எது போல இருக்கும் என்றால் எரியொக்கும் தீயை போன்று இருக்கும். கொம்பை அதிலுள்ள கொன்றை பூவானது அந்த எரியிலிட்ட பொன்னொக்கும் அந்த தீயிலிட்ட பொன் போல இருக்கும். வண்டு பூவை சூழ்ந்து ஒலிக்கும் வண்டானது கரி ஒக்கும் தீயை சூழ்ந்த கரியை போல இருக்கும். கங்கை சடைமுடியிலுள்ள கங்கையானது கல் பொன் பனி செய் மின் ஒக்கும் பொன்னினால் நல்ல நகைகள் செய்து கொள்கின்ற பெண் போல இருப்பது. அப்பெண் பிறையே சடையிலுள்ள வெள்ளிய பிறை சந்திரனானது கிழக்கெல்லாம் ஒக்கும் வயது முதிர்ந்த கொல்லனை போன்று இருப்பது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கொல்லன் உட்காந்து ஆபரணம் செய்கிறான், தங்கத்தை நெருப்பில் இட்டு காய்ச்சி அந்த ஆபரணம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த திருமாலோட சிவபெருமானோட அந்த மேனி அழகை அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும். 166வது பாடல் சிவபெருமான் இடப வாகனத்தின் மேல் பவனி வருவதைக் கண்டு தரிசித்து பாடியது. கரியொன்று பொன் மிகும்பை ஏற கற்றவர் சூழ்ந்து தொழ எரியொன்று செல்வன் உலாதினில் ஏற விருண்ட மஞ்சு சொருகின்ற நாகமின் சோற்றிலினதே ஏறி தொடர்ந்து வர நரியொன்று சொந்த கனலேறி வந்தது நங்களத்தே. என்ன சொல்கிறாங்க? நரி ஒன்று யானை முக கடவுளாகிய ஒப்பற்ற பெருமான் மிகும்பை ஏற பெருச்சாலையில் ஏறி வர விநாயகர் கற்றவர் சூழ்ந்து தொழ படித்தவர்கள் தொழுது சுற்றி வர எரி ஒன்று செல்வன் தீ நிறம் பொருந்திய முருகப்பெருமான். செல்வன் என்பது மைனன், குழந்தையை குறிக்குது, மன்னிக்கணும். துலாத்தினில் ஏற துலா முழுக்கு கட்டமாகிய மாயுரம் அல்லது மயிலில் ஏறி வர இருண்ட மஞ்சு கரிய மலைமேகங்கள் சொருகின்ற மலையை புலிகின்ற நாகமின் இமயமலையின் அரசன் மகளாகிய உமையம்மை சோற்றினில் ஏறி தொடர்ந்து வர அன்ன வாகனத்தில் ஏறி பின்வர நரி ஒன்று சம்புவாகிய ஒரு தனிக்கடவுள் செந்தக்கணல் ஏறி நந்தி மேல் எழுந்தருளி நங்களத்தே வந்தது நம்மிடத்தே வந்தறினார். நரிக்கு சம்புகம் என்று பெயரான். அது சம்பு என்கின்ற போது வேறொரு பொருளின் சிவபெருமானை குறிப்பதாகவும் அமைது. சொந்தம் அப்படிங்கிறது நம் என்றால் கனல் தீ அப்படிங்கிறாங்க. நம் தீ என்று இரு சொற்களுக்கும் சேர்ந்து நந்தி அப்படின்னு சொல்லி பொருள் வந்துச்சான். அதுதான் நந்தின்னு குறுகிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுக்கான விளக்கத்தையும் கவி காலமேகம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கார். அடுத்து 167வது பாடல் சிதம்பரத்தில் பாடி சிவபரமாக அரங்கேற்றின பிரபந்தத்தை ஸ்ரீரங்கத்தில் விஷ்ணு பரமாக அரங்கேற்றியது. பாடல் பாருங்களேன். இருந்தாரை கேள்வனை ஓங்கு குமார வையழு புனலை திருத்தாரை வன்னியை முன்முடித்தோன் செய்ய வேளை பண்டு தருந்தாதை நாயகன் சுந்தரன்று தன் சமரிலன்று பொறுத்தார் புறத்திட்ட தீப்போன் மதியம் புறப்பட்டதே.
இந்த பாட்டை வந்து சிவபெருமானுக்கு ஏற்ற மாதிரி பொருள் கொள்ளலாம். பாருங்களேன். முதல்ல இருந்தாரை கேள்வனை, அழகார் பெருமை பொருந்திய தாரையின் கணவனாகிய சந்திரனையும், ஓங்கும் அராவை படமெடுத்து உயரும் பாம்பையும், எழுபுணலை கங்கையையும், திருந்து ஆரை செவ்வையான ஆத்தி மாலையையும், வன்னியை வன்னி மலரையும், முன்முடித்தோன் முன்னாளில் சிரசில் வைத்து கொண்டவனும், செய்ய வேலை பண்டு தருந்தாதை சிவந்த நிறத்தை உடைய முருகப்பெருமானை முற்காலத்தில் தோற்றுவித்த தந்தையும், நாயகன் அப்படிங்கிறாங்க, உலகுக்கு தலைவனும், சுந்தரன் தூதன் சுந்தரமூர்த்திக்கு தூது போனவனுமாகிய சிவபெருமான் சமரிலே அன்று யுத்தம் நடந்த அந்நாளில் பொருந்தார் புறத்திட்ட தீப்போல் பகைவரது திரிபுரத்தில் இட்ட நெருப்பு போல மதியம் புறப்பட்டதே சந்திரன் உதயமாயிற்று. சூரியன் உதயமாகிறத நம்ம சிவபெருமானோட தோற்றத்தோடு ஒப்பிடுறாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த பாடல் வந்து சிவபெருமானுக்கு பொருத்தமாயிருச்சு. இதே பாட்டை பெருமாளுக்கு எப்படி ஏற்றி பாடுறார் அப்படின்னு பார்க்குறப்போ, இருந்தாரை கேள்வனை பெருமை பொருந்திய தாரையின் கணவனாகிய வாலியையும், ஓங்கும் அராவை வளர்ந்த மரத்தையும், எழுப்புணலை கடலையும், திருந்தாரை பகைவரையும், வன்னியை வன்னி என்னும் அரக்கனையும், முன்முடித்தோன் முன்னாளில் கொன்றவன் யாரு? திருமால். செய்ய வேலை சிறந்த மன்மதனை பண்டு தருந்தாதை முன்னின்ற நாளில் பெற்ற தகப்பனாகிய நாயகன் தலைவனாகிய பெருமாள். சுந்தரன் ராமனுடைய ஆனவனுடைய தூதனாகிய அனுமார். சுந்தரங்கிறது இங்கே அனுமனை சொல்கிறாங்க. சமரில் அன்று அந்நாளில் இலங்கை செய்த யுத்தத்தில் பொருந்தார் புறந்திட்ட தீ போல பகைவர் ஊராகிய இலங்கையில் இட்ட தீயை போல மதியம் புறப்பட்டதே அப்படின்னு சொல்லி சந்திரனோட உதயத்தை சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் ஏற்றி ஒரே பாடலில் பாடுறார் கவி காலமேகம். அடுத்தது 168வது பாடல். ஆற்றூரில் வாழ்ந்த சோமி என்னும் பெயருடைய தாசியின் அழகை பற்றி வியந்தது. பாடல் சொல்லுவாங்க. ஆராயும் முத்தமிழ் ஆற்றூரில் சோமி அழகு கண்டு நாராயணனோடு மாலாகினான் மற்றை நான்முகனும், 1000 மடலூர்ந்தான் விண் மாறனும் வழிந்தான், போரான் வானவர் கோணும் கண்ணாயிரம் பெற்றானே. முத்தமிழ் ஆராயும் ஆற்றூரில் இயலிசை நாடகம் என்னும் முத்தமிழையும் ஆராய் செய்கின்ற ஆற்றூரில் உள்ள சோமி அழகு கண்டு, சோமி என்பவன் அழகை பார்த்து நாராயணன் நெடுமாலாகினான். பெருமாள் பெரிய மயக்கம் கொண்டார் அல்லது நீண்ட திருமேனியுடைய திருமாலாக மாறினார். மற்ற நான்முகனும் 3 பேருமே வந்து அவ்வளவு அழகில் வந்து மாறிட்டாங்களாம், மயங்கிட்டாங்களாம். முதல்ல திருமாலை சொல்லிட்டாங்க. அடுத்து மற்ற நான்முகனும் பிரம்மா. அது தவிர பிரம்மனானவன் 1000 மடல் ஊர்ந்தான், 1000 தரம் மடல் ஏறினான் அல்லது 1000 இதழுடைய தாமரையின் மீது சென்றார். வில்மாறன் உருவழிந்தான், கரும்பு வில்லையுடைய மன்மதன் உடம்பலிய பெற்றான். போரான வானவர் கோணும் பேர் பெற்ற இந்திரனும் கண் 1000 பெற்றவனே 1000 கண் உடையவனாக ஆகினான். இப்பாட்டிற்கு இயல்பாக ஓமையன்றி கவி கற்பனையாக வர்ணித்தார். மடலூர்தல் என்பது தான் விரும்பிய காதலியை மணப்பதற்காக பனங்கற்கார் செய்து வந்து ஊரை சுற்றி வருதல் இல்லையா, அதை வந்து பிரம்மன் செய்ததாக சொல்கிறாங்க. அப்படி பிரம்மன் செய்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, 1000 மடல் கொண்ட தாமரையில் விற்றிருப்பவன் பிரம்மன்னு பொருள் எடுத்துக்கலாம். 169வது பாடல். திருவலஞ்சுழியில் உள்ள விநாயக கடவுளை தரிசித்து பாடியது. பரவாத தும்பி கருகாத வெங்கரி பண்புரண்டே, இருகாத தந்தி உருகாத மாதங் கமிந்து நுதல், நிறவாத சிந்துரம் பூசா களப நெடுஞ்சுனையில் பிறவாத வாம்பல் வலஞ்சுழிக்கே வரப்பெற்றானே. பரவாத தும்பி பரவாத வண்டு அல்லது யானை, கருகாத வெங்கரி கருகி போகாத அடுப்புக்கறி அல்லது யானை, பண்புரண்டே இருகாத தந்தி பன்முறை தவறுவதாக காரணமாக கட்டமையாத வீணை கம்பி, அதையும் யானைன்னு சொல்கிறாங்க. உருகாத மாதங்கம் அனலில் உருகாத பெரிய தங்கம் அல்லது யானை, இந்து நுதல் நிறவாத சிந்துரம் பிறை போன்ற நெற்றியில் நிறங்காட்டாத செந்தூள் அல்லது யானை, பூசா கலவம் மேலே பூசப்படாத சந்தனம் அல்லது யானை, நெடுஞ்சுனையில் பிறவாத ஆம்பல் நீண்ட சுனை நீரில் தோன்றாத ஆம்பற்பூ அல்லது ஆணை ஆகிய விநாயக கடவுள் வலஞ்சுழிக்கே வரப்பெற்றானே. திருவலஞ்சொலியில் இருந்து காட்சி கொடுக்க பெற்றானே. இங்கே பாருங்களேன், இங்கே தும்பி கரி தந்தி மாதங்கம் சிந்துரம் களபம் ஆம்பல் அப்படிங்கிற சொற்கள் வெவ்வேறு பொருளை குறித்தாலும் யானைக்கும் பொருந்தது. அதனால தான் அல்லது யானை அப்படிங்கிறார். இங்கே வண்டை குறிக்கலாமா, வண்டையும் குறிக்கலாம், யானையும் குறிக்கலாம். கரிங்கிறது யானையை குறிக்குது, தந்திங்கிறது வீணையோட நரம்பையும் குறிக்குது, யானையும் குறிக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் 2 பொருள் கூட வச்சு ரொம்ப அழகாக இந்த பாடலை பாடியிருக்கிறார்.
170வது பாடல் தில்லை கற்பக விநாயகரை பற்றி பாடிய நிந்தாஸ்துதி. இது வரைக்கும் பார்த்தோம்னா 4 அடிப்பாடல்களாக பார்த்தோம். இது ஒரு நெடிய பாடல். கம்ப மதக கடக்களிற்றான் இல்லை வாழும், அதான் தில்லை வாழும். கணபதி தன் பெருவயிற்றை கண்டு வாடி உம்பரெல்லாம் விழித்திருந்தார் அயில்வேர் செங்கை உடையவரும் முகவனும் கண்ணீராற்றானான் பம்பு சுடர் கண்ணனுமோ நஞ்சுண்டான் மால் பயமடைந்தானும் உமையும் உடல் பாதியானால் அம்புவையை படைத்திடும் தவமதை ஏன் அயனும் அன்ன மிறங்காமல் அலைகின்றானே. கம்ப மத கடக்களிற்றான் அசைவுடைய மதம் பொழிகின்ற யானை முகத்தை உடையவனாகிய தில்லை வாழும் கணபதி தில்லையில் வீற்றிருக்கக்கூடிய பிள்ளையாருடைய பெரு வயிற்றை கண்டு வாடி பெருத்த வயிற்றை பார்த்து வாட்டமடைந்து உம்பரெல்லாம் விழித்திருந்தார், தேவரெல்லாம் கண் இமையாதிருந்தார். அயில்வேல் செங்கை உடைய அறுமுகவனும் கூர்மையான வேலாயத்தை தனது சிவந்த திருக்கரங்களில் உடைய ஆறுமுக கடவுளும் கண் ஈராறு ஆனான், 12 கண்களை உடையவன் ஆனான். அதாவது கண்ணீர் ஆறாக பெருக பெற்றார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்ணீர் ஆறானான். பம்பு சுடர் கண்ணனுமே நஞ்சுண்டான். நெருப்பு நிறைந்த நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமான் விடத்தை உண்டாரான் இந்த கோலத்தை பார்க்க முடியாமல். மால் பயமடைந்தான். திருமால் அஞ்சினார் அல்லது பார்க்கடலில் சேர்ந்தார். உமையும் உடல் பாதியானார். உமாதேவியார் சிவபெருமான் திருமேனியில் கலந்து பாதியாக மாறினாள். அம்புவியை படைத்திடுவது அவமேத என்று அழகிய பூமியை படைத்தல் வீணானது என்று கருதி அயனும் பிரம்மாவும் அன்னம் இறங்காமல் அலைகின்றானே. அன்ன வாகனத்தை இட்டு இறங்காமல் அல்லது அன்னம் இறங்காமல்னா சோறு கூட உண்ணாமல் திரிகின்றாரே. இப்படி ஒரு கோலம் நீ ஏன் எடுத்தாய் அப்படின்னு சொல்லி தில்லையில் இருக்கக்கூடிய அந்த விநாயகரை கவி காலமேகம் வாழ்த்துற மாதிரியான பாடல் தான் இந்த பாடல். கற்பக விநாயகரை பாடிய நிந்தாஸ்துதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் PGTRB தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.